மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சட்டமன்றத்தில் நம்ம உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் ஒரு குண்டு போட்டார். சனாதனத்தை, மக்களை பிரிக்கிற சனாதனத்தை ஒழிப்போம், நாங்கள் தான் உங்களுக்கு முன்னாடி சீனியரு, நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கோம், நீங்கள் எங்களோட கை கோர்க்க ரெடியா, நான் ரெடி நீ ரெடியான்ற மாதிரி பரபரப்பான பல விஷயங்களை பேசிட்டு, ஒரு மாட்டுக்கு எப்படி மூக்கணாங்கயிறு ரொம்ப முக்கியமோ, ஒரு வாகனத்துக்கு எப்படி பிரேக் ரொம்ப முக்கியமோ, அந்த மாதிரி செயல்படுவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்படின்னா பிரேக்கை போடுவோம், எப்போ போனாலும் நாங்கள் மூக்கணாங்கயிறு மாதிரி மாட்டை எங்கேயும் ஓட விடாமல் நிப்பாட்டுவோம் அப்படின்றத சொல்லிட்டு, கடந்த காலங்களெல்லாம் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் எதிர்கட்சி வரிசையில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை ஆளுங்கட்சிக்கு இணையாக எதிர்கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதனால் நிறைய கேள்விகளும் நிறைய விஷயங்களும் வரும்ன்ற மாதிரி ஒரு பெரிய குண்டு சட்டசபையில் போட்டார். அந்த குண்டு இன்னும் என்ன வெடிக்க போகுது, எப்படி வெடிக்க போகுதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு நேராக அவர்களுக்கு எதிராக இருக்கிற மிகப்பெரிய விஷயம் நாளை நடக்க போகிற அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்க பாஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 118 எம்எல்ஏக்களை காட்டணும், 118க்கு மேலே காட்டணும். நான் ஏற்கனவே சொன்ன அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்குது, பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வருகிற தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்களை தோக்கடிக்கணுன்ற மாதிரி ஒரு வேலைகள் நடப்பதாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதை நாளைக்கு நடக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடலாம். ஏன்னா பலவாறாக பல கருத்துக்கள் நொடிக்கு நொடி, நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்முடைய இந்த சட்டமன்றமும் தமிழக அரசியல் களமும் மாறிக்கிட்டே இருக்கு. விஜயும் தன் பங்குக்கு கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. அவர் ஏற்கனவே ஒரு உள்ளுக்குள்ள 1008 கோபம் இருந்தால் கூட அதெல்லாம் மறைச்சிட்டு முகத்தில் அவர் நடிகன் இல்லையா, அதனால முகத்தில் அந்த சிரிப்பை வரவழைத்து கொண்டு எல்லா கட்சி தலைவர்களையும் வீடு வீடாக போய் சந்திக்கிறாரு. ஏன்னா ஆட்சியை தக்க வைக்கணும் அவருடைய நோக்கம். நல்லாட்சி தர்றதெல்லாம் அப்புறம் ரெண்டாவது விஷயம், முதல்ல இப்போ ஆட்சியை தக்க வைக்கணும். அதற்காக ஆஃபீஸாக போறாரு, வீடு வீடாக போறாரு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட அவர் விசிகா தலைவரை தொல் திருமாவளவனை சந்திக்க புறப்பட்டு போயிருக்கலாம், அல்லது சந்தித்திருக்கலாம். நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் சந்திக்க திட்டம் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் எப்படி அசம்பிளிக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் ஒரு குண்டு போட்டாரோ, வெளியே பொது இடத்துல மைக் நீட்டின செய்தியாளர்கள் மத்தியில் திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய குண்டு ஒன்று போட்டிருக்காரு, முதல்வர் குண்டு. அது என்னங்க முதல்வர் குண்டு அப்படின்றீங்களா? அந்த குண்டு எப்போ போடப்பட்ட குண்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அந்த குண்டு வெடிக்கல, ஆனால் இவர் அந்த குண்டு போடப்பட்டதாக சொல்றார். அது என்ன குண்டுனா, முதல்வரா பதவிக்கு தன்னை முன்னிலைப்படுத்தியதாகவும், அதாவது விசிகா தலைவராகிற திருமாவளவனை முதல்வராக நீங்க முதல்வராக இருங்க, நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு திமுகவும் அதிமுகவும் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியுது எனக்கு, அந்த சம்பவம் நடக்கலை. இப்போது விஜய் ஆட்சியை பிடித்து விட்டார், முதல்வராக உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து 2வது நாளை கடத்திட்டார், வெற்றிகரமாக 2வது நாளை பாதி நாளை கடத்திட்டார். இப்போ நாளைக்கு தான் அவருடைய டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம். இதுக்கு இடையிலே இந்த குண்டை திருமாவளவன் இப்போது போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற பார்வை எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா அவர் விரைவில் தாவேகாவில் இப்போ வெளியிலிருந்து கொடுக்குற ஆதரவை உள்ளுக்குள்ளே கொடுக்கறதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுங்க. மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு தேவையான சமூக வலைதள ஊடகங்களை நீங்கள் பேசிக்கங்க. என் பார்வையில் ஏன்னா இப்ப சம்பந்தமே இல்லாம எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு இப்ப ஏன் சொல்றாரு? அந்த சம்பவம் நடக்கல. முதல்வர் வேட்பாளராக திருமாவை முன்னிறுத்தியதாக பேச்சுக்கள் எங்கேயும் பெருசா வரல. ஆனால் அங்கொன்னு இங்கொன்னுமா வந்த பேச்சை யாரும் அதை பெருசா எடுக்கல. அப்படி பார்க்க போனா ரஜினிகாந்த் கூட முதல்வராக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பேசு பொருளாக இருந்த தவிர அதுக்கப்புறம் அது பெரிய லெவலுக்கு போகல. விஜயை வீழ்த்தி விட்டு தன்னை முன்னிலைப்படுத்த திமுகவும் அதிமுகவும் முயற்சிக்கிறதுன்னு இப்போ தாவேகாக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற ஒரு கட்சி திருமாவளவன் அந்த விஷயத்த சொல்றாருன்னா, அது திமுகவுக்கும் அதிமுகவும் எவ்வளவு பெரிய இழுக்குது, மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய விஷயம். ஒருவேளை அப்படி பேசப்பட்டிருந்தால் திமுக அதிமுக காலி. மக்கள் மத்தியில பெரிய அவப்பெயரை திமுகவும் அதிமுக சுமக்கணும். ஏற்கனவே அதிமுக தலைமை நிற்குமான்னு இல்லையானா அவங்களே நிறைய பஞ்சாயத்துல இருக்காங்க, ஏற்கனவே செதறுண்டு போய் கிடக்கு. போதாக்குறைக்கு இந்த குற்றச்சாட்டு வேற. இப்ப திமுக இப்போதுதான் தோழமையோடு நாங்க இருக்கிறோம், நாங்க 6 மாசத்துக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு போனவரை கட்டி அணைச்சு வர வைக்கிறாரு, கையை பிடிச்சி ஸ்கூல் பையனை கூட்டு போற மாதிரி கூட்டு போறாரு,
கட்டி பிடிக்கிறாரு, வாசல்னு வரவேற்கிறாரு எதிர்கட்சி தலைவர், அசம்பிளியில கண்டுக்கவே இல்லை, வீட்டுக்குள்ள வந்தவரை வாசல்னு வரவேற்கிறார், இப்படின்னு பல விஷயங்கள் பேசியிருந்த நேரத்துல அதெல்லாம் டிராமா, நாடகம். இவங்க ஒருத்தர் சந்திச்சதெல்லாம் டிராமா. விஜய முதல்வர் பதவி ஏற்க விடாமல் தடுத்தது திமுகவும் அதிமுகவும் திருமாவளவன் சொல்வதில் உண்மை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விரைவில் இப்ப வெளியிலிருந்து கொடுக்கிற ஆதரவை விரைவில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்னோட கோரிக்கை ரொம்ப காலமா இருக்கணும் இன்னைக்கு சொல்லிட்டார் திருமாவளவன். அப்ப விரைவில் அந்த தாவேகா அந்த ஆட்சிக்குள்ள இவங்க கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒருவேளை சூழ்நிலை உருவானால் வன்னியரசு அமைச்சராக ஆக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தல, அந்த காலம் இப்போது கனிந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதை தான் மெதுவா சொல்றாரு. வெளியே போறதுக்கு காரணம் வேணுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான காரணம் வேணும். சும்மா நானும் வெளியே போறேன்னு சொன்னா சரியா வராது. எல்லா முடிவையும் நாங்க கலந்து ஆலோசிக்கிறோம், கட்சி நடத்துறவங்க தான் கஷ்டம் தெரியும்னு திருமாவளவன் தன் பங்குக்கு அதையும் சொல்லிக்கிறார். உண்மைதான், ஒரு கட்சி நடத்துறது சாதாரணம் கிடையாது. அது மிக முக்கியமான விஷயம். அது ரொம்ப ரொம்ப நெருப்பாட்டின் மீது நீந்துகிற விஷயம், கத்தி மேல் நடக்கிற விஷயம். கத்திக்கும் பாதகம் ஏற்படக்கூடாது, நடக்கிறவங்களுக்கும் பாதகம் ஏற்படக்கூடாது. தவறி விழுந்தால் அது நமக்கு பெரிய ஆபத்தாக முடியும். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த முடிவு என்பது நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்மையாக இருக்குமானா, பதவி அமைச்சர் பதவி வாங்கிட்டா கட்சி வளரதான் செய்யும். இவர்களுக்கு என்ன சனாதனத்தின் மீதான விஷயங்கள் நடக்கக்கூடாது. பாஜக அரசாங்கத்துக்கிட்ட போய் ஒன்னா நிக்க கூடாது. ஆனா பாஜக பின்னாடி இருந்து இயக்குதுன்னு தெரியாம கூட ஆட்சியில பங்கு பெற்றுக்கலாம். ஏன் சொல்றேன்னு பின்னாடி சொல்றேன் நான். இப்போ இந்த ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், உடனே திருமாவளவன் எல்லாரும் பாராட்டுவாங்க. வன்னியரசு அவர்கள் அமைச்சரானால் நமக்கு தான் மகிழ்ச்சி, நம்மளும் பாராட்டுவோம். ஆனால் அது இதற்கான கால சூழலா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான காலச்சூழல் இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இதை விட்டா வேற வாய்ப்பு அவங்களுக்கு அமையாது அப்படின்னு ஒரு கருத்து ஒரு சாரார் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கு வழியை கண்டுபிடித்து விட்டார் திருமாவளவன். திமுக கூட்டணியிலிருந்து விரைவில் ஒட்டுமொத்தமாக இப்ப ஆதரவு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா மாநில நலன் சார்ந்த விஷயங்கள நாங்க திமுகவோடு பயணிப்போன்னு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க. விரைவில் விசிக வெளியேறிடும். கம்யூனிஸ்ட் அவங்க ஆட்சியிலெல்லாம் பங்கு ஏற்க மாட்டாங்க. அவங்க எப்பவும் போலதான் அப்படியே இருப்பாங்க. காங்கிரஸ் தயாரா இருக்கு, எந்த பதவியாவது கொடுங்கப்பா அப்படின்னு அவங்க கையேந்த ஆரம்பிச்சிட்டாங்க. விசிகாவுக்கு நிச்சயமாக அமைச்சர் பதவி தருவதற்காக எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. உடனே அசிங்கம், கொஞ்சம் தாமதமா வரலான்னு திருமாவளவன் மெதுவா ஒரு குண்டை போட்டிருக்காரு. இப்ப இதற்கு திமுக எதிர்வினை ஆற்றும். கண்டிப்பா திருமாவளவனை கண்டிப்பார்கள். திருமாவளவனை திட்டுவாங்க. திருமாவளவன் செய்தது அசிங்கம்னுவாங்க, அவர் பொய் சொல்றாருன்னுவாங்க. திருமாவளவன் பதிலுக்கு வேற ஏதாவது பேசுவார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெண்டு பேருக்குள்ள உரசல் ஆயிடும், விரிசல் ஆயிடும். அது பிளவாக மாற்றப்படும். மாறின பிறகு ஆட்சியில போய் உட்கார்ந்துப்பார். இது இப்படி சொல்லிட்டு போன அவசியமே இல்லைங்க. இது அசிங்கமான ஒரு போக்கு. இது அரசியல் நாகரிகம் அல்ல, அநாகரிகம். எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. எனக்கு திருமாவளவன் ரொம்ப பிடிக்கும், அது வேற விஷயம். அவர்கிட்ட நான் பழகியிருக்கேன், அது எனக்கு பிடிக்கும், அது வேற விஷயம். ஆனால் இந்த முடிவை எடுப்பது அநாகரிகத்தினுடைய உச்சம். ஒருவேளை அப்படி பேசப்பட்டிருந்தால் கூட இப்பொழுது இந்த விஷயத்தை திருமாவளவன் வெளியிட்டது இது ஒரு நாகரிக அரசியலுக்கான அழகு அல்ல. அநாகரிக அரசியலை திருமாவளவன் ஏன் கையில் எடுக்கிறாருன்னு தெரியல. எனக்கு உண்மையிலே இது ரொம்ப டிசப்பாயிண்ட். இது தவறான முன்னெடுப்பு. இப்ப அதிமுகவையும் அவர் டேமேஜ் பண்ணிட்டாரு, திமுகவையும் டேமேஜ் பண்ணிட்டாரு மக்கள் மன்றத்துல. இப்ப தாவேகா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை ஆட்சியில வர விடாம நீங்க பின்வாசல் வழியா வேலை நடத்திட்டு எங்க முன்னாடி நாங்க ஆட்சிக்கு 6 மாசம் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்களான்னு திமுகவை அவங்க வசைப்பாடுவாங்க. அந்த வசைப்பாடுவதற்கு ஏற்றாறு போல் கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்காரு திருமா. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே, எனிவே இப்போ அப்படியாக திருமாவளவன் தான் ஜம்ப் பண்றதுக்கு, அணி மாறுவதற்கு, ஆட்சியில பங்கு பெறுவதற்கு ஒரு காரணத்தை தேடிவிட்டார். அதுதான் முதல்வர் பதவி என்கிற குண்டு. அந்த குண்டு வெடிக்கல, நமுத்து போயிருச்சு. ஆனால் அதை இப்பொழுது செய்தியாக வெடிக்க வைத்து திமுக எதிராக திருப்பி விட்டுருக்கார். அவருக்கு போனதை அவர் அப்படியே திருப்பி விட்டுட்டு தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்று கொண்டிருக்கிறார். இது திருமாவளவனுடைய அரசியல் வரலாற்றுல நிச்சயமாக அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்த பல தரப்பட்ட மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு அவப்பெயராகத்தான் அது பார்க்கப்படும். இதை இன்னைக்கு சொல்லாம அந்த இழுபறி நீடிச்சது இல்ல. யார் முதல்வர்னு நீடிச்சது இல்ல. அவர் தாமதப்படுத்தினார் இல்லையா? தாமதப்படுத்தும் போது சொல்லி இருந்தா கூட அவரை நம்ம வரவேற்றிருக்கலாம், பாராட்டிருக்கலாம். ஆனால் அப்போதெல்லாம் சொல்லாத திருமாவளவன் ஆட்சியில உட்கார்ந்த பிறகு யார்
விஜய் முதல்வராக உட்கார்ந்த பிறகு அந்த ஆட்சியிலே பங்கு பெறுவதற்காக என்னென்ன காரணங்களை தேட வேண்டுமோ என்பதை திருமாவளவன் தேடுகிறார் என்று ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு பண்றேங்க. இதோடு இந்த விஷயத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். நம்ம அடுத்தது என்னன்னா, இது பாஜகவுடைய அரசாங்கம்னு நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை அவர் ஆட்சி அமைச்சால் அது பாஜக பின்புறமாக வேலை செய்யும், ஜோசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், சனாதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன் இன்றைக்கு சனாதனத்தை, மக்களை பிரிக்கிற சனாதனத்தை ஒழிப்போன்னு ஏன் வந்து உதயநிதி பேசினார்னா, அவர் பேசி முடிச்ச அடுத்த அரை மணி நேரத்துல ஒரு உத்தரவு வெளிவருகிறது. அது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வருது, முதல்வர் விஜயினுடைய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது. ரைட்டுங்களா? ஏன் முதல்வர் விஜய்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சில பேர் கமெண்ட் அடிக்கிறீங்க. எப்பா சொல்லிட்டேனாப்பா, ஓகே, அவர் தான் முதல்வர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த முதல்வர் செய்கிற செயல்பாடுகள் மக்களுக்கான செயல்பாடா இருந்தா பாராட்டலாம். இந்த மாதிரி ஒரு செயல்பாடா இருந்தா கண்டிப்பா விமர்சனத்துக்குள்ளான செயல்பாடா தான் இருக்கும். என்ன உத்தரவை பிறப்பித்து விட்டார்னா, அவர் பிறப்பித்த உத்தரவு, அவருக்கு ஜோசியரா ஒரு ஆள் இருந்தார். அவர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி அவர் தான் கட்சியினுடைய கொள்கை இது அது என்னது கொள்கை பரப்பு செயலாளர் இல்லைங்க, அவர் தான் வந்து செய்தி தொடர்பாளர். அந்த செய்தி தொடர்பாளர் இப்போ வந்து ஸ்பெஷல் டியூட்டி, சிஎம்மோட ஸ்பெஷல் டியூட்டியில அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. ரிக்கி ரதன் பண்டிட் அப்படின்ற அந்த ஜோசியர் இப்போ வந்து அரசியல் பிரிவினுடைய தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜோசியத்தை நம்பி விஜய் காலெடுத்து வைத்து இன்றைக்கு முதல்வராக உட்கார்ந்துட்டாரு நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு வந்து மதத்தின் பேரோ ஜோசியத்தை நம்புறவங்க பேர்ல எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு என்பது அனைத்து மக்களுக்குமான, அனைத்து மொழிக்குமான, அனைத்து இனத்துக்குமான, அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான ஆட்சியாக இருக்கணும். தமிழ்நாடு அப்படிதான் இருக்குது. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கிங்க, அது தப்பு இல்லை. கோயிலுக்கு போங்க, தர்காவுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, எங்க வேணா போங்க. ஆனா உங்க ஆலோசகராக அரசியல் தெரிந்தவர்கள், பொருளாதார மேதைகளை வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்சி உருப்படும். ஜோசியரை வச்சீங்கன்னா எங்க விளங்கும்? இதை சொன்னா நீங்க வந்து கணிக்க வருவாங்க அணில்கள். உண்மையிலே சொல்றேங்க, இந்த முடிவு என்பது விஜயை தவறாக வழிநடத்துகிறார்கள். அவர் ஜோசியரை தனியா வச்சுக்கிட்டோம், தனியா அவர் கார்ல கூட ஏத்திட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அரசாங்க பதவின்றது மக்கள் வரி பணத்துல அவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது கேட்டா, அவர் முதல்வர் ஆயிட்டாருனாங்க. முதல்வர் ஆயிட்டா இந்த மாதிரி ஜோசியரை கூப்பிட்டு வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்கலாமா? அசிங்கமா இல்லையா? ஆனால் விஜய் இரண்டாவது நாளிலேயே மீண்டும் மிகப்பெரிய தவறை செய்யறாரு. ஆனா எனக்கு என்னமோ தெரியலங்க, இது வந்து எவ்வளவு காலத்துக்கு இது வந்து தாக்கு பிடிச்சி ஓட்டம் எடுக்கும்னு தெரியல எனக்கு. நாளைக்கு ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு இடையில அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கு. ஆட்சி அதிகாரத்தை விரும்புகிற சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில ஒரு டீம், எடப்பாடி தலைமையில ஒரு டீம், திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில ஒரு டீம், எடப்பாடி தான் அந்த தலைமையில் ஒரு டீம். இப்போ தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவராக வேலுமணியை நியமிக்கணும்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, எடப்பாடியை நியமிக்கணும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, கொறாடாவாக எடப்பாடி சார்பில் ஒருத்தர் நியமிக்கணும் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, கொறாடாவாக ஒருத்தர் நியமிக்கணும் சிவி சண்முகம் தலைமையில் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இதுல நாளைக்கு இவர்கள் எதிர்த்து வாக்களிப்பார்களா, ஆதரித்து வாக்களிப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு சாயங்காலமே நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே திருமாவளவன் சந்திக்கிற மாதிரி சிவி சண்முகத்தையும் சந்திக்க போறாரு விஜய். அரசியல் சித்து விளையாட்டுகள்ல பாஜக சொல்லி கொடுத்த அத்தனை வேலைகளையும் மிக சிறப்பாக விஜய் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா முதல்ல திமுக கூட்டணி உடை, இங்க இருக்கிற என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தான். அதிமுக சார்பில், பாஜக சார்பில் இருக்கிறவங்க, அமமுக சார்பில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கானவர்கள் தான், பாமக உட்பட. அது என்னைக்கு ஒன்னாலும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும். ஆனால் அதிமுக ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கான் பாரு, அவனை உடை அந்த கூட்டணியை, அந்த திமுக கூட்டணி உடை. முதல்ல அதிமுகன்னு சொல்லிட்டேன் நான், திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல, அதை உடை. அங்கிருந்து உடைச்சு ஆளெல்லாம் பிரினா அங்க ஒட்டுமொத்தமாக அணிகளை உடைத்து விட்டார்கள். முஸ்லீம் லீக் வெளியே வந்துருச்சு, விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்துருச்சு, காங்கிரஸ் முதல்ல துண்டு போட்டு ஓடி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகள் வெளியே வந்துட்டாங்க. இன்னும் சில பேர் மட்டும் தான் அங்க இருக்காங்க. தமீம் அன்சாரி அங்க இருக்காரு. நம்ம மதிமுக ரெட்டலே, அது வந்து சாரி, நம்ம உதயசூரன் நின்னதுனால 2 எம்எல்ஏக்கள் அங்க இருக்காங்க. ஒருவேளை அவர் பம்பரத்திலேயோ கொடையிலையோ அவருக்கு என்ன தனிப்பட்ட சின்னத்தில் இருந்தாருன்னா அவரும் முதல் ஆளா இங்க துண்டு போட்டிருப்பார். ஏன்னா விஜய் வீட்டுக்கு போனவொடனே கொந்தளிச்சார், அப்படியே மகிழ்ச்சி திளைச்சார் வைகோ. அதெல்லாம் இருக்கட்டும், தப்பு இல்லை. ஒரு முதலமைச்சரே நம்ம வீட்டுக்கு தேடி வராரு, ஒரு நடிகர் அப்படின்னு வரும்போது அந்த சந்தோஷம் வரும். வயசானவர், ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு சந்தோஷப்பட்டதில் தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அதிமுக நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு எடப்பாடி தலைமையில சொல்லிட்டாங்க. நாளைக்கு நடக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்ல நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம். எத்தனை ஓட்டு எதிர்த்து விழப்போகுது, எத்தனை ஆதரித்து விழப்போகுது அப்படின்றது தான் நமக்கு இமாலய கொஸ்டினா இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல விஜய் ஜெயித்து விடுவார்.
அதனால எங்க உருட்டுற ஆளுங்கெல்லாம் உருட்டவே தேவையில்லை, அது அவருக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு இடையில ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார், ஒரு எம்எல்ஏ. யாரா அவரு அப்படின்னா, சமீபத்துல 3 நாளைக்கு முன்னாடி பரபரப்பா கவர்னர் மாளிகை நடுராத்திரில கவர்னரை கதவை தட்டி கலாட்டா பண்ண டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏவா இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் சட்டசபையில விஜய புகழ்ந்து தள்ளி அப்படியே பயங்கரமா அப்படியே வெண்சாமரசம் வீசி அவருக்கு ஆதரவை தெரிவிப்பதா அறிவிச்சிட்டார். அவர் ஒத்த எம்எல்ஏ, ஒத்த ரோசா. அவரு என்ன வேணா முடிவெடுக்கலாம், கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது, கொறடா உத்தரவு கிடையாது, அவரே கட்சி தலைவர், அவரே சட்டமன்ற கட்சி தலைவர், அவர் தான், அவரே கொறடா, அதனால அவர் எந்த முடிவுனா எடுக்கலாம். ஆகவே டிடிவி தினகரன் அவரை நீக்கிட்டார் கட்சியை விட்டு, நீ தனியா போய் ஏதோ பண்ணிக்கோன்னு. இதெல்லாம் நாடகம்னு நான் சொல்றேன். இந்த அத்தனை குதிரை பேர பிரச்சனை, அவர் நீக்கப்பட்டது, அவர் சேர்க்கப்பட்டது, அவர் காணா போனது, ஏற்கனவே அவர் விலை போயிட்டாருன்னு சொன்னது எல்லாமே அன்னைக்கே முடிவாகி போச்சு. அந்த எம்எல்ஏ இவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போற. அதனாலதான் அவங்க தெளிவாக கவர்னர்கிட்ட கொடுத்த அந்த லெட்டர்லயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒரு எம்எல்ஏன்னு சப்போர்ட்னு 12ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க. 12ஆம் தேதி இல்ல, சாரி, எப்ப அவர் 7ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க. அது கொடுத்த பிறகுதான் அது பெரிய பூதாகரமா வெடிச்சுது. அப்ப இதெல்லாம் முன்பே திட்டமிட்டு நடத்தப்பட்ட விஷயத்தினுடைய நாடகமா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல சுவாரஸ்யங்கள் இருக்குங்க. ஒரு நொடிக்கு நொடி தமிழ்நாடு அரசியல் களம் அப்படியே தன்னுடைய கலரை மாத்திக்கிட்டே இருக்கு. கலர் மாறுகிற பச்சுவந்திகளாகவும் பலர் மாறிக்கிட்டே இருக்காங்க. பல பேரும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. பல பேர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்காக நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நிறைய கள நிலவரங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்மளும் முடிந்த வரைக்கும் நம்முடைய நேயர்களுக்கு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்முடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.